ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நெடில் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் பிரைட் எம்போஸ்டு ஸ்டிச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி 3 கலரில் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சஸை போடுறோம். ஓகேவா? நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த 2 த்ரெட்டுக்குமே சென்டரில் இருந்து நான் சில்க் த்ரெட் எடுக்கிறேன். சில்க் த்ரெட்டு டபுள் லேயராக தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? பேசிக் கிளாஸ் முடித்தவங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் எப்படி பண்ணணுங்கிறது கண்டிப்பாக தெரியும். சரிங்களா? ஸோ இந்த த்ரெட்டு இந்த த்ரெட்டுக்கு பேர் பைப்பிங் த்ரெட். ஓகேவா? இந்த சைடில் 2 த்ரெட்டு வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ அது பைப்பிங் த்ரெட். அதை நம்ம நார்மல் மிஷின் த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா தான் சில்க் த்ரெட்டை வச்சு ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சைடில் இருக்கக்கூடிய த்ரெட்டில் இருந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய த்ரெட்டுக்கு, அதாவது நம்ம அந்த த்ரெட்டை தாண்டி ஸ்டிச்சஸ் போகலை. சரியா? உள்ளேயே தான் வருது. ஓகேவா? அந்த த்ரெட்டுக்கும் உள் பக்கமாகவே தான் நம்ம ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த த்ரெட்டு நமக்கு ஸோ இந்த ஸ்டிச்சிங் லோடிங் ஸ்டிச்சிங் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ த்ரெட்டால் நம்ம பேசிக்கில் ஃப்ளாட் லோடிங் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதில் நம்ம த்ரெட்டை வச்சு பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். நம்ம ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? 3 மந்த்து கோர்ஸு, பேசிக் டு அட்வான்ஸு 80+ ஸ்டிச்சஸ் இருக்குது. சரிங்களா? சர்டிஃபிகேட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, த்ரெட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த சைடில் தான், அதாவது உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணோம் இல்லையா? அந்த பக்கமாக நம்ம கொஞ்சம் லாங்காக எடுத்து கொண்டு போய் ஸ்டிச் போட்டு ஒரு நீடில் வச்சு நம்ம அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த த்ரெட்டு ரிமூவ் ஆகி வரக்கூடாது இல்லையா? அதனால் ஒரு நீடில் வச்சு அந்த இடத்துல அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டாவதாக நம்ம ஒரு கலரில் சில்க் த்ரெட்டு எடுத்திருக்கோம். ஸோ இந்த த்ரெட்டுமே டபுள் லேயர் த்ரெட்டு தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் அந்த சைடு உள்ள த்ரெட்டுக்கும் சென்டரில் தான் நான் எடுக்கிறேன். ஓகேவா? த்ரெட்டை எடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டோம் இல்லையா? ஸோ அதுக்கு நடுவில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா இந்த த்ரெட்டுக்கும் உள்பக்கமாக தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காம நிறுத்தி நிதானமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த சைட்லேருந்து த்ரெட்டை எடுக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த சைடு லாங்காக ஒரு ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறமா குட்டி ஒரு லாக் ஸ்டிச் நம்ம போடுறோம். மறுபடியும் த்ரெட்டை எடுக்கிறேன், லாங் ஸ்டிச், அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம இந்த ஸ்டிச்சஸை பண்ணுறோம். ஸோ அந்த சென்டர்லேருந்து நான் எடுத்த ஸ்டிச்சுக்கும் அதுக்கப்புறமா போக போக நமக்கு பாருங்கள், இந்த பைப்பிங் த்ரெட்டு மேலே நமக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த பைப்பிங் த்ரெட்டு தெரியாமல் இருக்க நம்ம அது மேலேயே ஸ்டிச் போடுவோம். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பார்க்கறது புரியலன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பொறுமையாக வீடியோ ஒரு தடவைக்கு ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டிச் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஸ்டிச்சை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது இப்போ ப்ளவுஸ் டிசைன் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வெறும் பீட் ஒர்க்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணணுன்னா இந்த ஸ்டிச்சை நீங்கள் நெக்குக்கு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்கில் கொடுக்கும்போது நல்லா எம்போஸ்டாகவும் இருக்கும். 3 கலரில் இருக்கிறதுனால ஸோ 3 கலரில் இருக்கிறதுனால நமக்கு பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நெக் டிசைனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த த்ரெட்டை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது 3ஆவதாக ஒரு கலர் எடுப்போம். அதையும் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? வச்சிருக்கக்கூடிய அந்த பைப்பிங் த்ரெட்டு மேலே தெரியக்கூடாது. ஓகேவா? நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கில் பைப்பிங் த்ரெட்டு தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் நல்லா நெருக்கமாக
இந்த ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் பண்ணணும். சரிங்களா? ஸோ லாங்காக ஒரு ஸ்டிச் போடுறோம், அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு லாக் போட்டு கீழே கொண்டு வந்து நம்ம இதே கான்செப்டில் தான் இந்த ஃபுல் ஒர்க்குமே நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டிசைனும் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கீழே தான் வந்து த்ரெட்டை விடுறேன். ஓகேவா? ஸோ மேலே வந்து த்ரெட்டை வைக்கக்கூடாது. கீழே எந்த இடத்துல வந்து நம்ம விடுறோமோ அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு கீழ் நோக்கி அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச்சஸை வந்து நம்ம ஒரு 2-3 ஸ்டிச் வந்து போட்டு கொஞ்சம் லாங்காக விட்டு நீங்கள் நீடில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சை வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு 3 கலர் வந்து கீழே இருக்கும்போது உங்களால் த்ரெட்டை வந்து மாற்றி மாற்றி எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் கொஞ்சம் லாங்காக விட்டு த்ரெட்டை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், நான் அந்த சென்டரில் இருந்து எடுக்கிறேன். சரிங்களா? அந்த 3வது கலர் த்ரெட்டை ஆரஞ்சு கலருக்கும் பக்கத்தில் இருந்து தான் எடுக்கிறேன். ஸோ மேலேருந்து நான் த்ரெட்டை எடுக்கவே இல்லை பாருங்கள். எடுத்துட்டு இப்போ கண்டினியூவாக அங்கேருந்து லாங்காக ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். இதே கான்செப்டில் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காமீங்க. ரெகுலராக வந்து கண்டினியூவாக நீங்கள் வீடியோ பார்த்தா தான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். எனக்கு இப்போ பாருங்கள், அந்த இடத்துல கேப் வந்து தெரியுது. ஸோ அந்த கேப் தெரிகிற இடத்துல, அதாவது பைப்பிங் த்ரெட்டு வந்து நான் போட்ட ஸ்டிச்சில் மேலே தெரியுது. நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் த்ரெட்டை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு தெரியாத அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் வந்து ஒர்க்கை முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆல்பமும் வந்து பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 2 ப்ளவுஸ் வந்து பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். சர்டிஃபிகேட் வந்து PDF ஃபைலாக தான் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அந்த பிங்க் கலர் த்ரெட்டையுமே வந்து நான் அந்த த்ரெட்டுக்கு, அதாவது பைப்பிங் த்ரெட்டுக்கு அந்த பக்கமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அதில் ஒரு நீடலும் வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டை வந்து மறுபடியும் கீழ் நோக்கி கொண்டு வந்து அதுக்கப்புறமா அந்த பைப்பிங் த்ரெட்டை தாண்டி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது கீழ் நோக்கி வரக்கூடிய ஸ்டிச் வந்து நமக்கு பைப்பிங் த்ரெட்டுக்கு உள்ளே தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தடுத்து வரும்போது தான் நமக்கு இப்போ பாருங்கள், மேலே கொண்டு போகிறேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து வரும். அந்த பக்கமும் மேலே வந்து பண்ணிவிட்டு இந்த பக்கமும் கீழே வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும். இது வந்து இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும். இதை வந்து பண்ணி காமிச்சிட்டு, இந்த டிசைனை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தான் இதுக்கான டிசைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஓகேவா? உங்களுக்கு இமேஜ் வந்து எடுக்க தெரியலன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணால் கண்டிப்பாக நான் வந்து இமேஜ் வந்து எடுத்து கொடுப்பேன். இதில் ஒர்க் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு, அடுத்தது வந்து என்ன கலர் த்ரெட் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் க்ரீன் கலர் த்ரெட்டை தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது வந்து எந்த மாதிரி பண்ணணுங்கிற கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்து ஜடை பின்னல் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் 3ஆ எடுத்து நம்ம பின்னல் போடுவோம் இல்லையா? அதே மாதிரி கான்செப்டில் தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? இப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் இந்த பக்கமாக வந்து அப்படியே கீழே வர்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு இப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பின்னல் வந்து எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த பிரைட் ஸ்டிச்சை வந்து நம்ம போடுவோம். ஓகேவா? இதே மாதிரியே போட்டுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பொறுமையாக தான் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நம்ம ஜர்தோசி ஒர்க்கும் வரும், நமக்கு பீட் ஒர்க்கும் வரும், சுகர் பீட் ஒர்க்கும் வரும். சரிங்களா? த்ரெட் ஒர்க்கை ஒழுங்காக பண்ணினா மட்டும்தான் உங்களால் ஜர்தோசி ஒர்க்கு, பீட் ஒர்க்கு எல்லாமே பண்ண முடியும். பேசிக் முடித்தவங்களுக்கு இது அவ்வளோ ஒரு கஷ்டம் கிடையாது. இருந்தாலுமே நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இதை எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு டவுட்டு வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டவுட் வந்து வராது. சரிங்களா? நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து ஓனாக கற்றுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து டவுட்டெல்லாம் வரும். அதனால் ஜர்தோசி ஒர்க்குலேயும் வரும். த்ரெட் ஒர்க்கு வந்து நமக்கு மெயின். ஓகேவா? ஸோ த்ரெட்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாவே பீட் ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா சில்க் த்ரெட்டை பொறுத்த வரையுமே சில்க் த்ரெட்டை வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இழுத்தாலும் சரி, எப்படி இழுத்தாலுமே அது வந்து
கட் ஆகிடும். ஓகேவா? த்ரெட்டு வந்து கண்டிப்பாக கட் ஆகிடும். அதனால தான் த்ரெட்டு ஒர்க்கை பொறுத்த வரையும் நம்ம பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த க்ரீன் கலரை வந்து நான் போட்டுட்டேன். போட்டுட்டு உங்களுக்கு சப்போஸ் வந்து த்ரெட்டு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாட் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டு த்ரெட்டு வரையுமே போடாதீங்க, உங்களுக்கு மறுபடியும் பிரிஞ்சு வந்துடும். சரிங்களா? அதனால் த்ரெட்டு முடிகிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா எண்டு நாட் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கூட த்ரெட்டை எடுத்து நீங்கள் அந்த நான் சொன்ன கான்செப்ட்லேயே நீங்கள் வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த க்ரீன் கலரை போட்டுட்டோம். அடுத்தது வந்து பாருங்கள், இப்போ அந்த பிங்க் கலரும் வந்து நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான். ஏன்னா நிறைய த்ரெட்டு எடுத்தாலுமே உங்களுக்கு சிக்கு விழுந்துடும். ஓகேவா? ஸோ முடிச்சு விழுந்தா மாதிரி ஆகிடும். அதனால் த்ரெட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த பிங்க் கலரும் போட்டு அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலரும் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா மறுபடியும் வந்து க்ரீன் கலர் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லுத்துக்குமே நான் ஒரே த்ரெட்டை தான் எடுத்தேன் அப்படின்னா அப்படி கிடையாது. த்ரெட்டு எனக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து ஒர்க்கை பண்ணினதுக்கப்புறமா மீதி த்ரெட்டெல்லாம் வந்து நாட் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்தது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேவா? இப்போது ஆரஞ்சு கலர் வந்து போட்டு காட்டுறேன். அதையுமே வந்து அதே கான்செப்டில் தான் போடணும். லாஸ்ட்டாக வந்து நான் எண்டு நாட்டும் வந்து போட்டுருவேன். ஏன்னா அந்த த்ரெட்டு பைப்பிங் த்ரெட்டு வந்து எது வரையும் முடித்தோமோ அது வரையும் தான் இந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறமா நாட் வந்து அவசியம் போடணும். சரிங்களா? நாட் போடாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். ஓகேவா? ஸோ நாட் வந்து அவசியம் வந்து போடுங்க. அதை எப்பொழுதுமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆரஞ்சு கலரை வந்து நான் போட்டுட்டேன். இதை போட்டதுக்கப்புறமா வந்து நான் க்ரீன் கலர் த்ரெட்டும் வந்து போடுறேன். சரிங்களா? லாஸ்ட்டில் இது ரெண்டுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம போடணும். ஓகேவா? ஸோ 3 த்ரெட்டு வச்சு பிரைட் ஸ்டிச் எப்படி போட்டோம் அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நாட் போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம இந்த க்ரீன் கலர் ஸ்டிச்சும் வந்து நம்ம போடணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், க்ரீன் கலர் த்ரெட்லேயும் வந்து நான் லாஸ்ட்டாக ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இது ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணிக்கிறோம். போட்டு நாட் வந்து போட்டதுக்கப்புறமா இதுக்கு அவுட்லைனாக வந்து நீங்கள் ஜரி த்ரெட் ஒர்க்கும் கொடுக்கலாம், இல்லை பீட் ஒர்க்கும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? நான் வந்து சுகர் பீட் ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் அவுட்லைனாக வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.